யார் இதில் நல்லா சமைப்பார்? சமைப்பாரா? ஏய், நீ கைய மேல தூக்கி அடி வாங்கிறாத. வாங்க என்ன பத்தி இந்த எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? தேவசேனா யாரு? யாரு தேவசேனா? தாய்லாந்துல கரன்சி மாத்திர மாதிரி. அவனும் வேண்டாம். ஏன்? யானைப்படை குதிரைப்படையுடன் வந்தால் பரவாயில்லை, திடீரென்று ஆட்டுப்படையுடன் வந்தால் கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவரை இனிமேல் நீங்களே சோவில் அடுத்த வாரம் கூப்பிடுவீங்களா சந்தேகத்தில் இருக்கிறார். ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இந்த செட்டிலேயே 10 எபிசோடாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் ரங்கராஜை நான் அழைத்து. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்ப வேலை இல்லைன்னு சொல்றல. இங்க உங்களுக்கு வேலை இல்ல, அங்க வேலை இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. ஐயா படுக்க போட்டா ஆமா ஓட்ல இருந்து மண்டை வர்ற மாதிரி இருக்கு. கவுன்சிலர் கூப்பிட்டு என்ன பண்றாரு? கவுன்சிலர் இல்லங்க, அவர் இது லவ் பேட்ஸ் விக்கிறவரு. நக்கல்யா அவனுக்கு. பேமெண்ட் துண்டு கலர் கலரா மாறுது, என்ன கதை? அவ்வளவு பெரிய மனுஷன் நமக்காக பேச வந்துறாப்ல, அவரு முன்னாடியே தூக்குறீங்களே. அவர்கிட்ட ஏதோ ஒரு ஜோசியக்காரர் போயிருக்காரு, அந்த போர்டுல பேர் வரணும்னா என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. சமையல மாத்தவா? சமையல உன்னால மாத்த முடியாது, துண்டா மாத்து. ஏதாவது ஒரு துண்டுக்கு எப்ப பேர் வருதோ அந்த துண்டே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிருக்காரு. என்னால முடியலடா. லிம்டா ஆரம்பிச்சுட்டாயா. எனக்கு ஒரு வாயாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போ. புரியலையே. ஆம்பளையா இருந்தா கஞ்சா கருப்பு எலிமினேட் பண்ணி பாருங்கன்றார். என்னடா இப்படி பேசுறீங்க? நீங்கள் வருவதை தெரிந்து கொண்டு இவர்கள் யாரும் உங்கள் பேரை எடுக்கவில்லை. ஆமா மண்ணா வந்தாங்கன்னா நமக்கு ஆபத்து. ஆபத்தெல்லாம் எங்களுக்கு சர்பத் சாப்பிடுற மாதிரி. போன வாட்டி லக்ஷ்மி மேம் அவங்கள நான் தான் செஃப் ஆக்குனேன் தெரியுமா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. வீரர்களே யாரங்க? அண்ணா யாரும் இல்லை, நீங்க மட்டும் தான் இங்க வாங்க. Hi friends, welcome to Sam Riya channel. June 14th Saturday episode ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து முடிச்சிடலாமா? லேட்டாக தான் வீடியோ போடுறேன், இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும்ல, அதனால எபிசோட் மிஸ் பண்ணாமல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு கோமாலிஸ்லாம் முக்கியமான ஐகானிக் கேரக்டர்ஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்க. எடுத்த உடனே கண்டஸ்டன்ஸை வெல்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பேரிங்க்கு யோகியை கூப்பிட்டாங்க. யோகி யோகானந்தாவா மாதிரி கோமாலிஸ் பத்தின சில க்ளூஸை கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி கண்டஸ்டன்ஸ் அவங்கவுங்க கோமாலியை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவை எல்லாரும் எடுக்க பயந்தப்போ ராஜு மட்டும் தைரியமா போய் பெல் அடிச்சு நான் சௌந்தர்யாவை எடுக்க போறேன், நான் ரொம்ப நாளாவே சௌந்தர்யாவோட பேர் பண்ணணும்னு காத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஆசையா சௌந்தர்யாவை எடுத்துக்கிட்டாரு. இருந்தாலும் தன்னை யாருமே எடுக்கலன்ற கோவத்துல வெளியே வந்த சௌந்தர்யா லாஸ்ட் டைம் ஷெஃப் ஆஃப் த வீக்கெண்ட் நான் தானே லக்ஷ்மி மேம்க்கு வாங்கி கொடுத்தேன், என்ன யாரும் சூஸ் பண்ணலையேன்னு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. போன வாட்டி லக்ஷ்மி மேம் அவங்கள நான் தான் செஃப் ஆக்குனேன் தெரியுமா? எப்படிங்க வாய் கூசாம சொல்றீங்க? நீங்க அவங்களோட கோமாளியானதுனாலதான் உங்களுக்கு ஒரு டிவியே கிஃப்டா கிடைச்சது. சரி விடுங்க. அடுத்த பேரிங் பாத்தீங்கன்னா குரேஷி அண்ட் நந்தகுமார். குரேஷி பாகுபலியா வந்து கலக்கி இருந்தாரு. குரேஷி எப்பவுமே செஃப் ரங்கராஜ பாரபட்சமே இல்லாம கலாய்க்கிறாரு. செஃப் மாதமட்டி ரங்கராஜ பார்த்து நீங்க தான் வேலை இல்லாம இருக்கீங்க, நீங்க என்னோட ராஜ்யத்துக்கு வந்து சமைச்சு கொடுங்கன்ற மாதிரி குரேஷி சொன்னாரு. அதை ரங்கராஜ் சாரும் ரொம்ப ஃபன்னாவே எடுத்துக்கிட்டாரு. இதே காமெடியை குரேஷியால மற்ற 2 ஜட்ஜஸ்க்கு பண்ண முடியுமான்றது டவுட் தாங்க. அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பேர், உமேர் அண்ட் ஷர்ஜின். ஷர்ஜின் பேசுறது உமேருக்கு புரியாது, உமேர் பேசுறது ஷர்ஜினுக்கு புரியாது. இவரை வச்சு இன்னைக்கு உமேர் எப்படி வேலை வாங்க போறாருன்னு தெரியல. இவர் டாலி ஒரு சுனிதாவை எதிர்பார்த்து தான் பெல் அடிச்சாரு, ஆனா வந்தது ஷர்ஜின். அடுத்து புகழோட பேர் பண்ணது பிரியா ராமன் மேம். ஸோ புகழுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் ஆம்பர் கண்டிப்பாக கிடைச்சிரும். புகழ் பந்தயத்தேவராக வந்திருந்தாரு. நேராக ஷபானா கிட்ட தான் போனாரு. பிரியா மேம் பின்னாடியே போய் ஒரு அடி போட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. அடுத்த பேரிங் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அண்ட் விக்கி. விக்கியை சும்மா சொல்லக்கூடாது, எப்பயோ வந்தாலும் நல்ல ஃபன் பண்றாருப்பா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டப்பா வேஷத்துல வந்தவர் புகழை தன்னோட மண்டையில கால வைக்க சொல்லி கீழே தள்ளி விட்டது தான் மிச்சம். அதனால புகழோட காஸ்டியூம்ஸ் கலைஞ்சது தான் மிச்சம். ஒவ்வொரு எபிசோட்லயும் புகழை மட்டும் நிலக்குள்ளேயே வச்சிடுறாங்க. அடுத்த பேரானது சுனிதா அண்ட் மதுமிதா. சுனிதாவை ஆசைப்பட்டு எடுக்க விரும்பின உமேருக்கு ஷர்ஜின் கிடைச்சதாலையும் சுனிதாவை யாருமே எடுக்காததாலையும் மதுமிதா சுனிதாவை என்னோட கோமாளியா சூஸ் பண்ணாங்க. சுனிதாவும் சிவகாமி தேவியா வந்து கலக்கிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து கஞ்சா கருப்பு அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ராமரை தன்னுடைய கோமாளியா எடுத்தாரு. இருந்தாலும் இந்த பேரிங்ல ராமருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல. ராமர் அவருடைய வேஷத்துல அப்படியே பொருந்திருந்தாருன்னா சொல்லணும். அடுத்ததா அம்மா பையன் தான் பேரா சேர்ந்தாங்க, அதாவது சுந்தரி அக்கா அண்ட் தங்கதுரை அண்ணா.
சுந்தரி அக்கா விரும்பி தான் தங்கதுரை அண்ணாவை தன்னுடைய கோமாளியா சூஸ் பண்ணாங்க. ரொம்ப நேரம் வெளியே பேசிட்டு இருந்ததுனால தனியா நின்னுட்டு இருந்த கோமாளியான டாலிக்கு செம்ம கடுப்பாச்சு. கடைசியா டாலியையும் வெளியே கூப்பிட்டு ஷபானாவோட பேர் சேர்த்து விட்டாங்க. ஷபானா அண்ட் டாலி பேரிங் 2வது தடவை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பேரிங் முடிஞ்ச கையோட அட்வான்டேஜ் டாஸ்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்ல முறுக்கு புளியறது தான் டாஸ்கா கொடுத்தாங்க. அதுல 3 எழுத்து தமிழ் வார்த்தைகளை முறுக்கா புழிஞ்சி சுட்டு எடுத்து ஜட்ஜஸ்க்கு அழகா பிரசன்ட் பண்ணுன்றது தான் டாஸ்கே. இந்த டாஸ்க்ல அதிகமா பாதிக்கப்பட போறது சுனிதாவும் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்க உமேர் லத்தீஃபும் தான். ஆனா உமேர் லத்தீஃப்க்கு அட்வான்டேஜ் டாஸ்க்லயே அட்வான்டேஜா அமைஞ்சது ஷர்ஜின் தான். ஏன்னா ஷர்ஜினுக்கு தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகா எழுத தெரிஞ்சிருக்கு. அதனால உமேரோட கோமாளியான ஷர்ஜின் கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா பாவங்க மதுமிதா அண்ட் சுனிதா பேர் கோமாளிஸ் தான் வந்து இந்த தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். சுனிதாக்கு தமிழே தெரியாது, அவங்களுக்கு பேச தெரியும் ஆனா எழுத தெரியாது. அவங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மதுமிதா ஒரே ஒரு வார்த்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த 3 எழுத்து தமிழ் வார்த்தைகள் அமைக்கிற போட்டியில சுந்தரி அக்கா அண்ட் லக்கிலி உமேர் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணாங்க. இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம். எல்லா கான்டெஸ்டன்ஸும் 3 ஜட்ஜஸ் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் பண்ண அந்த டிஷ்ஷை ரீக்ரியேட் பண்ணாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்ல இவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல தெரியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.